தலைவர்கள் வரிசையில் முதல் வரிசையில் இருக்கிற மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு மூன்றாவது முறையாக இந்த ஒரே மாதத்தில் மூன்றாவது முறையாக சென்னை, மதுரை, அதனைத் தொடர்ந்து திருச்சிக்கு வருகிற 11ஆம் தேதி நாளை மறுதினம் தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு அரசு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது தமிழகத்தில் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தோழர்களை அழைப்பதற்காக இன்று கும்பகோணத்துக்கு அதை பற்றி ஏதோ ஒரு ரூமர் வதந்தி ஓட்டிக்கொண்டே இருக்கிறது. சார், அதாவது ஜனநாயகம் சரி, நாளைக்கு வேட்பாளர் சந்திப்போட இதே நேரத்தில் ஒரே நேரத்தில் தணிக்கை வாரியமும் கைவிட்டுருச்சு. நாளைக்கு வேட்பாளர் சந்திப்பு சிபிஐ சம்மன் அமைச்சிருக்கு. இது பாஜகவோட அழுத்தம், அவங்க என்டிஏ கூட்டம் எதுக்க பாக்குறாங்க அப்படின்னா தாவேக்காவோட குற்றச்சாட்டு. அதாவது இது முதல் முறையான அழைப்பு இல்லை, இது 2வது முறையோ 3வது முறை அழைப்பு. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடக்கலாம். இது ரூமர். நான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழக நாங்களும் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு உடனடியாக அது குறித்து நாங்கள் தேர்தல் நேரத்துல தான் அமித்ஷா அவர்களும் மோடியா இருக்கும் இந்த தமிழக பக்கம் வராங்க. மற்ற நாள் எந்த இது வர்றது கிடையாது சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்துல தான் உங்க தமிழக சுற்றுப்பயணம் மேற்கொள்றா தவிர உண்மையா இல்லைன்னு ஊடகங்கள் நீங்க இதுவரையிலும் 2025 4,700 கோடி ரூபாய்க்கு தோற்று விடுறாங்க. அவங்களே அழைத்தாங்க. செஸ் விளையாட்டு போட்டிக்கு அவங்களே அழைத்தாங்க. வந்தே பாரத் ரயில் தோற்று ஆரம்பிச்சு பல முறை வந்து தமிழையும், தமிழ் மொழியும், தமிழ் கலாச்சாரத்தில் இங்கு மட்டுமல்ல மலேசியா நாட்டுக்கு போனாலும் எங்கள் நாட்டில் தமிழ் மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் இருக்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது என்பதை பேசியது அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏன்னா ஊடகம் நீங்க எல்லாருமே எங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்கறீங்க. இதே உதயநிதி திட்டம் யாராவது கேள்வி கேட்கறீங்களா? எத்தனை முறை வந்திருக்காங்களா? எத்தனை கோடி ரூபாய் தந்திருக்காங்க? 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க யாருமே எந்த கேள்வி நீங்க கேட்கறது? தமிழகம் சொல்றாங்க. நீங்க 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? நீங்க கேட்க வேண்டியது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும், மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் பற்றி நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ் கலாச்சாரம் வளர்வதற்கும் பண்பாட்டுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாமே. கேள்வி மட்டும் தான் எங்க பக்கம் போடுறீங்களே தவிர ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு கீழே எல்லா இது ஊடகங்களும் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு செய்திகள் வருது. உண்மையாலே நீங்க தான் சொல்றீங்க. ஏன்னா எங்க செய்தியை குறைச்சு போடுறீங்க, அவங்க செய்தியை அதிகமா போடுறீங்க. தமிழ்நாட்டில் தலைவர் லாக்அப் நடந்துருக்கு மாவட்டத்தில். அதாவது சாத்தாங்குளத்துல 2 பேர் லாக்அப் மரணம் இறந்து போச்சு. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சட்டையை கிழிச்சு ஓடி வந்தாங்க. வெளியில அப்படி தூக்கிட்டே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு 34 லாக்அப் மரணம். 2 வயது சிறுமியை நாமக்கல்ல நேற்று பாத்தீங்கன்னா ரத்த கரையோட 2 வயது சிறுமி. யாருடைய ஆட்சியில இருக்கு? நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலினோட ஆட்சியில் 2 வயது சிறுமி. தினசரி பத்திரிகை பிரிச்சு பார்த்தாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது கஞ்சா போதை இல்லாத ஒரு நாள் ஊடகங்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியாது. ஆனா நீ ஏதோ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க, இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். எந்த செய்தியும் லேசா போடுறீங்க, அது வரை வரது. ஆனா ஒரு சின்ன செய்தி நம்ம சொல்லியாச்சுன்னா அதை அடிச்சுட்டு சாயங்காலம் அடிக்கிறாங்க. இதுதான் நாட்டு நிலைமை. அதாவது தேர்தல் வர இருக்கிறது. கஞ்சா, போதைப் பொருட்கள், சிந்தட்டிக், சொத்து வரிய கூட்டம் மட்டும் சொன்னாங்களே. 300% உங்க வீட்டுக்கு கூட்டியிருக்காங்க. ஊடகங்கள் உங்க வீட்டுக்கு கூட்டியிருக்காங்க. மீடியா நண்பர்கள் மின் கட்டணம் கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை 2 மாசத்துக்கு வரைக்கும் வசூல் பண்றதை 1 மாசத்துக்கு கொண்டு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல. சிலிண்டர் 100 ரூபாய்க்கு குறைப்புன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல. பெட்ரோலுக்கு 10 ரூபாயும் டீசலுக்கு 5 ரூபாய்க்கு குறைப்பும் சொன்னாங்க. காவேரி குண்டார் இணைப்பு திட்டம் கொண்டு வரும்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல. 1000 தடுப்பணைகள் கட்டுவோம்னு சொன்னாங்க. ஒரு தடுப்பணை கூட கட்டுருச்சு. காவிரியில் இருந்த தண்ணி பூரா
ஆண்டு 200 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் கலக்கு. யாருடைய ஆட்சி காலத்தில்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலம். சட்டம் ஒழுங்கு எங்கேயாவது சரியா இருக்கான்? படுகொலைகள் தினசரி. எங்க திருநெல்வேலியில கஞ்சா போதை போட்டு போற வாரங்கள்லாம் வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா சிவகங்கையில பாத்தீங்கன்னா அதே மாதிரி கஞ்சாவை போட்டுக்கிட்டு போற வாரம் நடுவில் எந்த வித முன்விரோதமும் கிடையாது. ரோட்ல போறவங்க வரவங்களெல்லாம் விரட்டி வெட்டுறாங்க. மீடியா அதெல்லாம் காட்டவே மாட்டேங்க. இப்பதான் காட்டுவீங்கன்னு நானும் பார்க்கத்தான். சரி, நான் உள்ள உங்க மீடியா நீங்க போயிருந்து எந்த மீடியா வாலிபரா நான் பார்த்துக்கிறேன். உங்க மீடியா பார்த்தேன். இந்த மீடியா நான் பார்த்தேன். ரைட், தேங்க்யூ.